Hello friends, welcome to Citrus Finances. நம்மளோட green gram அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்களா, இதோட கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பேனில் குக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். க்ளோஸ்ட் பேனில் குக் பண்ணிட்டோன்னா கலர்லாம் நிறைய போயிடும். ஸோ இந்த டைமில் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஸோ இப்போ நாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் க்ரீன் கிராமுக்கு ரொம்ப தேவை கிடையாது. இதை நாங்கள் அப்படியே தான் சாப்பிட போகிறோம் பாயில் பண்ணி. ஸோ வந்து சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, ப்ரெஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குக்கரில் வைக்கவே இல்லை. ஸோ இன்னும் ஒரு 2 minutes இருந்துட்டால் போதும். நம்ம க்ரீன் கிராம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். அப்புறம் நாம் இதை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கிராமை நம்ம குக்கரில் வைக்காமல் குக் பண்ணுங்கள். நைட் மட்டும் சோக் பண்ணிவிடுங்க. அது 8 hours சோக் ஆகிட்டுனா சூப்பராக ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் டே. அப்பப்போ இப்படி அடியில் இருக்கிறத மேலே எடுத்து விட்டுருங்க. ஸோ தட் நமக்கு அடியில் மேலே இருக்கிறது வேகாமல் இருந்தால் ஒரு அடியில் போய் வெந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம இடையிடையே இதை மட்டும் பண்ணினா போதும். இல்லை, இப்போ நாங்கள் வெறுமனையாக இதை சாப்பிட போகிறோம். இதில் மஞ்சத்தூளோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் சால்ட் மட்டும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே லஞ்சுக்கு பேக் பண்ணிவிடுவோம். இதில் எந்த மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. ஒன்லி ப்ளெயினாக தான் நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு நிறைய இதில் நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு ப்ரோட்டீனேஷியஸ் ஸ்நாக் தான் நமக்கு. இதை ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், மெயின் கோர்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது குயிக்காக நமக்கு ஒரு ஆஃபீஸ் ரெசிபி பேக் பண்ணணுன்னா, இப்போ நம்மளால் மற்ற எதுவுமே குக் பண்ண முடியலை, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணணுன்னா அந்த மாதிரி ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாயில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். எதுவுமே வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவை கிடையாது. ஸோ இது ஒரு பாட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சுடி. இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் இதை வரைக்கும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக், நமக்கு கலர் போயிடும். அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லாவே வந்துடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிடுவேன். இதான் நம்ம அருமையான க்ரீன் கிராம். ஸோ இப்போ டேரெக்டாக நான் அதை ஸ்நாக் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. இது ரொம்ப சூடாக பேக் பண்ணுறதுனால நான் கிளாஸ் பாக்ஸில் தான் பேக் பண்ணுவேன், அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் பேக் பண்ணுங்கள். சூடாக எப்போவுமே பிளாஸ்டிக்கில் பண்ணாதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி லன்ச் ரெசிபி. ஸோ இதை வந்து லன்ச்சுக்கு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இவ்வளோ போதும், ஒரு அடல்ட்டுக்கே இவ்வளோ தான் தேவை, இதுக்கு மேலே தேவை இல்லை. ஸோ இதை நான் இனி ஒரு 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவேன் இந்த லிட்டை வச்சு. ஏன்னா இப்போ சூடாகவே நான் க்ளோஸ் பண்ணல, ஒரு 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ தட் எல்லா வாட்டர் வேப்பரும் மேலே இவாப்ரேட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலர் மாறாத க்ரீன் கிராம் ரெடி பண்ணிட்டோம். இதை குக்கரில் வச்சு நம்ம நியூட்ரியன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணலை. ஒன்லி 5 minutes தான் குக் பண்ணியிருக்கோம். 5 minutes கூட இல்லை, அதை விடைக்கும் லெஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 minutesலேயே ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக நம்ம ஸ்டிர் பண்ணி கொடுத்துட்டே இருந்தால் மட்டும் போதும். அப்படியே இந்த க்ரீன் கிராம் பிரேக் ஆகாமல் இருக்குது. ரொம்ப பிரேக் ஆகலை, 1-2 தான் பிரேக் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
கோழியை மட்டும் நம்ம குக்கர் இல்லாமல் நம்ம பாட்லேயே போட்டு குக் பண்ணி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.